அப்பா என்கிட்ட ஏன்பா அப்படி போய் சொன்ன? இப்ப என்னெல்லாம் நடந்து போச்சு பாத்தியா? சூர்யா சார் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? தப்புதான், பெரிய தப்புதான். என்னை மன்னிச்சுக்க. ஐயோ வேண்டாம், நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். ஏன்னா என்னையே வர வேண்டான்னு தான் ஒருத்தங்க சொன்னாங்க. ஆனா சூர்யா சார் வரலன்னா அப்படின்னு உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார், நானும் தெரியாம சொல்லிட்டேன். ஆனா இப்போ நீங்க மட்டும் வரலன்னா இங்க என்ன நடந்திருக்குமோ தெரியாது. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆக்சுவலி சொல்ல போனா இன்னைக்கு ஹீரோ நம்ம யாருமே இல்லை. என்ன தெரியலையா? தோ ரஞ்சிதா தான். ஆக்சுவலா இவ மட்டும் உண்மையா சொல்லாம விட்டிருந்தா மொத்த கதையுமே மாறி இருக்கும் இந்நேரம். சூப்பர் ரஞ்சிதா. தேங்க்யூ சார். சார் எங்க எல்லார் சார்பிலையும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். ஆமாங்கய்யா, நன்றி. தேங்க்யூ சார். ஏய் என்ன என்ன இது? என்ன கையா இருக்குங்க, கையா இருக்குங்க. என்ன எதுக்கு இப்ப எனக்கு எல்லாரும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கருப்பா, உனக்கு கண்ணில்லையான்னு கேட்கும்போது அந்த கருப்பசாமி மாதிரி வந்து நின்னீங்களே, அதுக்கு நன்றி சொல்ல வேணாமா? நீங்க கருப்பு சாமிக்கு இப்படிதான் நன்றி சொல்வீங்களா? பொங்கல் படையெல்லாம் வச்சு கூட நன்றி சொல்வீங்களா? சார் எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு வந்தவங்கள, இவ்ளோ பெரிய உதவி செஞ்சவங்கள போங்கன்னு சொல்றது பெரிய பாவம் இல்ல. ஆனா எங்களுக்கு உதவி பண்ண வந்து அதனால உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது இல்ல? என்ன ஆகும் சார்? இல்ல என்ன ஆகும்னு கேட்டேன். என்ன ஆகும்? அந்த சுதாகர் ரொம்ப மோசமான ஆள் சார். தெரியுமே, அதான் நான் நேர்லயே பார்த்தனே. இதுக்கு முன்னாடி அவனை பத்தி தெரியுமே எனக்கு. அதேதான் சார். பாத்தீங்கல்ல, என் மேல இருக்கிற கோவத்துல உங்களை ஏதாச்சும் செஞ்சுட்டா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? அருணாச்சலம் ஐயா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அதனால தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க மட்டும் இங்க இருந்து போயிடுங்க சார். சரி, நான் போயிட்டா அந்த சுதாகர் திரும்ப இங்க வரமாட்டானா? வருவான், பிரச்சனை பண்ண வருவான். அத நான் எப்படியாச்சும் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க இங்க இருக்க வேண்டாம் சார். டாடி. ஹலோ டாடி. டேய், என்னடா ஆச்சு? போன உங்ககிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நந்தினியும் போன் எடுக்கவே இல்லை. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருந்துச்சு டாட். பட் இப்ப நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். பாவி, அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டான் அவன். டாட், யூர் ஆன் ஸ்பீக்கர் டாட். நான் அவனை அடிச்சு துரத்தியாச்சு டாட். இனிமே அவனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சூர்யா, இனிமேல் தான் பிரச்சனைய. அவன் அடிபட்ட பாம்பு சும்மா இருப்பான். அவன் கண்டிப்பா திரும்ப திரும்ப கொத்த வருவான். இனிமே ஒரு நிமிஷம் கூட யாரும் அங்க இருக்க வேணாம். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு முதல்ல சென்னைக்கு வந்து சாரு. ஐயா, எல்லாருமே வா. ஆமாம்மா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா எப்படி அங்க இருக்க முடியும்? வயசு பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் பாட்டி, வயசானவங்க அப்பா வேற இருக்காரு. எந்த நம்பிக்கையில அவங்களை விட்டுட்டு இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அவன் சுத்தமா ஈவு இறக்கமே இல்லாத ஒரு ஆளு. ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஏதாவது பண்ணான்னா நாம இங்க இருந்துட்டு என்னமா பண்ண முடியும்? இத பாரு, எதுவும் பேச வேணாம். நீங்க உடனே கிளம்பி வாங்க. மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ஓகே ஓகே டாட், இட்ஸ் a good idea. நான் பாத்துக்கிறேன். திடீர்னு ஃபோன் பண்ணி கிளம்புங்கன்னு சொன்னா எப்படிங்க ஐயா? இங்க பாரு நந்தினி, நீ எதுவும் பேச வேணாம். சூரிய என்ன சொல்றானோ அதை மட்டும் செய். ஓகே டாட். சி நந்தினி, கொஞ்சம் நான் சொல்றத மட்டும் கேளு. ஓகே, மத்த எல்லாத்தையும் விட இப்போ உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, சென்னையில நம்ம கண்ணு முன்னாடி உன் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. நான் இருக்கேன், டாட் இருக்காரு, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பாத்துக்கலாம்.
இப்ப நீ எமோஷனலா யோசிக்கிறத விட கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. ஓகே? ஏய் இங்க பாரு, சி இவ ஃபேஸ பாரு, எப்படி இருக்கு பாரு இவளோட ஃபேஸ். இந்த பிரச்சனைக்கு இவ அவ்வளவு அரண்டு போயிருக்கா. இன்னொரு பிரச்சனையை இவ தாங்குவாளா? ஏ வேணாமா நந்தினி, வேணாம். ஏன் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் யோசிக்கிற? எத்தா சொல்லுங்க. கமான், நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. கமான், தம்பி. கெட் ரெடி. சீக்கிரம். டைம் இல்ல. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. தம்பி, போங்க. நான் ப்ளீஸ் சொல்றது- போங்க. ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. பிராக்டிகலா யோசிங்க. ப்ளீஸ் போங்க. ரெடி ஆகுங்க. கமான். போ, வண்டியில உட்கார். போங்க. வாங்க பாட்டி. அண்ணா கொஞ்சம் பாத்துக்க, நான் போயிட்டு சரி வந்துடுறேன். சிங்காரம்